Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat online happy shopping. Buy Moat e-shop. Buy Moat. மை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புளிச்சக்கீரை. ஏன் வாரத்தில் 2 முறையாவது சாப்பிட வேண்டும் புளிச்சக்கீரை? புளிச்சக்கீரை அதன் பயன்கள். புளிச்சக்கீரை புளிப்பு சுவை நிறைந்தது என்பதால் இந்த கீரை புளிச்சக்கீரை ஆனது. புளிச்சக்கீரைக்கு காசினிக்கீரை என்ற பெயரும் உண்டு. இது ஆந்திரா பகுதியில் கோங்குரா என்ற பெயரில் பிரசித்தி பெற்றது. கோங்குரா சட்னி, கோங்குரா துவையல், கோங்குரா தொக்கு போன்றவை சுவைக்கு பெயர் பெற்றவை. இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் நிறைந்த இந்த புளிச்சக்கீரையை சாப்பிடுவதால் இரத்தம் தூய்மை பெறுவதோடு மலச்சிக்கல் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. உடல் குளிர்ச்சி பெறுவதோடு மந்தம் நீங்கி. பொதுவாக புளிச்சக்கீரையுடன் மிளகாய் சேர்த்து வேக வைத்து உப்பு சேர்த்து துவையலாக செய்து சாப்பிடுவார்கள். நினைத்தாலே நாவில் நீரூற வைக்கும் புளிப்பு சுவை கொண்ட இயற்கையின் அருள்கொடையான புளிச்சக்கீரை இரத்த சோகை நோயை தடுப்பதுடன் உடல் நலனுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது. புளிச்சக்கீரையின் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம். புளிச்சக்கீரையை இந்தியில் கோங்குரா, பிட்வா என்றும் ஆங்கிலத்தில் ரோசல்யா என்றும். இது புளிச்சக்கீரை பச்சை தண்டு வகை, சிவப்பு தண்டு வகை என 2 வகை உண்டு. பெரும்பாலும் நாம் பச்சை தண்டு வகையை பயன்படுத்துகிறோம். நீளமான தண்டுடன் 3 இதழ்களை கொண்டு வளரும் இந்த இலைகளை மட்டுமே நாம் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். இதன் தண்டுகள் அப்படியே நீரில் ஊற வைத்து நாராக கிராமத்தில் கயிறு தயார் செய்வார்கள். புளிச்சக்கீரையில் புரதம், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், இரும்பு, கரோட்டின், ரிபோஃப்ளவின் மற்றும் விட்டமின் சி ஆகிய சத்துக்கள் உள்ளன. இந்த கீரையில் கொழுப்பு சத்து குறைக்கும் பண்புகள் இருப்பதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் இது இருதய வாஸ்குலர் பாதிப்புகளை தடுக்கிறது. புளிச்சக்கீரையில் அற்புதமான பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. இந்த கீரையின் 2 நிற வகைகளில் அற்புதமான ஆக்சிஜனேற்ற பண்பு உள்ளன. இதை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் சருமம் மற்றும் முடியின் பாதிப்புக்கு முக்கிய காரணமான ரெடிகலை தடுக்கிறது. பெண்கள் அதிகமாக தாக்கும் ஒரு உடல்நல பிரச்சனை இரத்த சோகை. இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் ஏற்படும் இரத்த சோகையினால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு இந்த கீரை ஒரு வரப்பிரசாதம். புளிச்சக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்த சோகை பிரச்சனை எளிதில் தீர்க்கலாம். இது மட்டுமன்றி இரத்த சோகையின் விளைவுகளான முடி உதிர்தல், மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளை தடுக்கிறது. புளிச்சக்கீரையில் குறைந்த கலோரிகள் உள்ளன. 100 கிராம் புளிச்சக்கீரையில் 24 கலோரிகள் மட்டுமே உள்ளன. மேலும் இதில் நார் சத்து அதிகம் உள்ளது. பசி உணர்வை குறைத்து நீண்ட நேரத்திற்கு வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். நார் சத்து நிறைந்த உணவுகளை தொடர்ந்து உட்கொள்வதால் பல செரிமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமான மலச்சிக்கலை தடுக்க முடியும். புளிச்சக்கீரையில் உள்ள பாலிபினால்கள் உடல் பருமன் தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் நிவாரணம் தருவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதன் சாறு ட்ரைகிளிசரைட்ஸ் மற்றும் மொத்த கொழுப்பின் அளவை குறைக்கிறது. புளிச்சக்கீரை உடலுக்கு நல்லது. அனைவரும் புளிச்சக்கீரையில் தினம் வாரத்துக்கு 2 முறையேனும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.